வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு அம்மாவுக்கு 10 நாள் போடக்கூடிய காப்பு ஏற்கனவே தனித்தனி வீடியோவில் 2 காப்பு சொல்லிட்டேன். அதாவது முதல் நாள் மஞ்சள் காப்பு, 2வது நாள் குங்கும காப்பு. ஸோ இப்போ அடுத்த மீதி இருக்க ஒரு 8 டேஸ்க்கு நான் சொல்லிடுறேன், அப்டேட் பண்ணிக்கோங்க. 3வது நாள் ஆகி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். அதுவும் அந்த சந்தனம் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சந்தனம்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிள். அந்த வெள்ளை சந்தனம் வாங்கி காப்பு போட்டுட்டு அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். சேம் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ண மாதிரி அந்த வெள்ளை சந்தனம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வெள்ளை சந்தனம் கிடைக்கலன்னா ஆர்டினரி சந்தனம் வாங்கி காப்பு போடுங்க. என்னென்னா இந்த காப்பு போடும்போது கம்பல்சரி பன்னீரை யூஸ் பண்ணி குழச்சி தான் நீங்கள் காப்பு போடணும். அடுத்தது 4வது நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணெயை யூஸ் பண்ணி தான் அம்மாவுக்கு காப்பு போடணும். இந்த வெண்ணெயுமே நீங்கள் உள்ளே சாப்பிடலாம் அடுத்த நாள் காப்பு கழிச்சிட்டு. அடுத்தது 5வது நாள் பார்த்தீங்கன்னா கிழங்குகள் போட்டு காப்பு போடணும். ஸோ அந்த கிழங்குகள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக சந்தனத்தை சாதா சந்தனம் பூசிட்டு அது மேலே நீங்கள் அப்படியே அங்கங்கே ஒட்டி வச்சாலும் சரி, இல்லை கிழங்குகளை நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மாலை மாதிரி போட்டுட்டு அதுவுமே ஒரு அலங்காரமாக காப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காப்பு போட்டாலும் சரி, 2 விதமாக கிழங்குகள் காப்பு போடலாம். ஸோ சேம் நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி சந்தனத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டிட்டாலும் சரி, இல்லை மாலையாக தொடுத்தாலும் சேம் தான். சரிங்களா? ஸோ 6வது நாள் பார்த்தீங்கன்னா மலர்களை கொண்டு அம்மாவை அலங்காரம் செய்யணும். காப்பு மலர்கள் அலங்காரம் தான். ஸோ அது நீங்கள் மாலையாக கட்டி போட்டாலும் சரி, இல்லை சந்தனத்து மேலே அப்படி இப்படி அங்கங்கே ஒட்டி வச்சாலும் சரி. அடுத்தது 7வது நாள் தானியங்கள் யூஸ் பண்ணணும். இந்த தானியங்களை பொறுத்தளவுக்கு நவதானியங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தானியமாகிய இது ராகுவோட இது அப்படிங்கிறதால கருப்பு உளுந்து கொண்டு வெறும் கருப்பு உளுந்து மட்டும் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நவதானியங்களை அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? தானியங்கள் கொண்டு அம்மாவுக்கு காப்பு போடுங்க. அடுத்தது 8வது நாள் காய்கள் கொண்டு, கிழங்கு வேறு காய் வேறு, நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த கிழங்குகளில் நீங்கள் என்னெல்லாம் காப்பு யூஸ் பண்ணீங்களோ அதை காய்களில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்கள் தனித்தனியாக எல்லா காய்களையுமே அப்படியே நம்ம மாலையாக தொகுத்தாலும் சரி, இல்லை கட் பண்ணிவிட்டு பீசஸாக ஒட்டி வச்சாலும் சரி, காய்கள் கொண்டு 8வது நாள் பண்ணுங்கள். 9வது நாள் பழங்கள் கொண்டு அம்மாவை அலங்காரம் செய்யுங்க. 10வது நாள் ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த முந்திரி, திராட்சை, பேச்சம்பழம், ஸோ இது மாதிரி ஏலக்காய், இது மாதிரி வாசனையான பொருட்களை கொண்டு சேம் அதே மாதிரி நீங்கள் காப்பு மாதிரி போட்டுட்டாலும் சரி, இல்லை அதெல்லாம் கோத்து மாலையாக போட்டு அலங்காரம் பண்ணாலும் சரி. இதுதான் 10 நாளுக்கான அலங்காரம் காப்பு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.